உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். முருகப்பெருமானும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறாரு. அப்படி முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? வல்லக்கோட்டை முருகன் கோயில்ல இன்னைக்கு வள்ளி கல்யாணம் சொற்பொழிவு வந்துடுச்சு. பஸ்ஸுன்னு ஓரமா ஒரு மூடின ஒரு தேநீர் விடுதி மாதிரி இருக்காங்க, ஒரு டீ கடை. அங்க வாசல்ல விட்டாச்சு, ஏறியாச்சு. அப்ப என் கணவர் இப்படி பேக்கெட்ல பார்த்துட்டு சாவி காணோன்னு அப்பதான் ரியலைஸ் பண்றோம், புது வண்டியினுடைய சாவி கிடையாது. அங்க யாராவது வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண் கலங்குது, நிக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷம் நாங்க நின்னோம், அவ்வளவுதான். 5 நிமிஷம் தாண்டி இருக்காது. ஒருத்தர் 2 வீலர் தேடுறீங்களா அப்படின்னாரு. ஆமா, அந்த பேங்க் அந்த சந்துல ஒண்ணு இருக்கு, அந்த பேங்க் வாசல்ல இருக்கு. போய் பார்த்தா பேங்க் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி அண்ணா கையில ஒரு கோலை வச்சுட்டு இருக்காரு. அது வேல் மாதிரியே எனக்கு தெரியுது. நான் தான்மா சாவியோட விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு அந்த டீ கடை இல்ல, பரபரப்பான இடம் இல்லையா தாம்பரம், எடுத்துன்னு இங்க வச்சுட்டேன். இப்போ போன வாரம் சிறுவாபுரி முருகன் ஒரு அற்புதத்தை பண்ணான். இப்போ சிறுவாபுரி முருகரை எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஒரு காலத்துல அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து பாடணுமாச்சு. ஐயனை போய் பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, இந்த தடவை எப்படியாவது பார்த்துடணும் நான் மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா போறேன், ஒரு 10 மினிட்ஸ்ல நான் முருகனை பார்த்துட்டேன். அப்ப என் நண்பர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே போறேன், அதாவது முருகன் தான் நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கான், அம்பாள் அழைக்கல. ஒரு முழங்கால்ல ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி உள்ளுக்குள்ள வருது, எனக்கு நல்லா தெரியுது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் பாம்பன் சுவாமிகளை முழுமையா நம்பினேன். உங்களுடைய திருநீரை எடுத்து நான் பூசுறேன், அடுத்த பௌர்ணமிக்கு நான் வரும்பொழுது என் காலில் இது இருக்கக்கூடாது. சத்தியமாக நடந்த உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் காலில் அது கிடையாது. பொதுவா சிவன் திருவிளையாடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். திருவிளையாடல் அப்படின்னாலே சிவபெருமான் தான். அவரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் பயங்கரமான திருவிளையாடல் விளையாடு. அதே மாதிரிதான் முருகப்பெருமானும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருக்கிறாரு. அப்படி முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? எங்களுக்கு தெரியாத விஷயம். எனக்கு குரு ஜெயராமன் என்னோட மாமா, அதில் இந்த புக்கில் எழுதியிருக்கேன். அவருக்கு இப்போ 92-93 வயசாகுது. சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலிக்கே அவர் தான் குரு. அவர் படிக்காத விஷயம் கிடையாது, ஆன்மீகத்தில் ரொம்ப தெரியாத விஷயமே கிடையாது. எதை கேட்டாலும் சொல்லுவார். ராமாயணத்தில் எவ்வளோ 1000 கேரக்டர்ஸ் இருக்கும், அத்தனையும் சொல்லுவார். அவர் முருகரோட சிவனோட பாதத்தில் இவா 2 பேர், பதஞ்சலி, அந்த இவா இன்னொருத்தர் இருக்காள் வியாக்கிரபாதர், அதை பற்றி கேட்டால் அவ்வளோ சொல்லுவார். என்னமாமா இவ்வளோ சொல்லி கோயிலுக்கு போகிறதா, இங்கே கார் நிறுத்தி உங்கள்கிட்ட கேட்குறதான்னு அப்படின்னு நான் கேட்பேன். அந்த அளவு மாமா சொல்லுவார். அந்த ஜெயராமன் மாமா சவுத் இந்தியாவில் கோயில்களுக்கெல்லாம் ஒரு கமிட்டி மாதிரி வச்சு அவங்களுடைய இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருமானம் வருது அது மாதிரிலாம் வச்சு ஒரு அசஸ்மெண்ட்டு மேன் பவர் அசஸ்மெண்ட் டீம்னு ஒன்று வச்சு அவங்க அதுக்கு செக்ரட்டரியாக இருந்தார் எங்கள் மாமா. அப்போ நாங்கள் பழனிக்கு போயிட்டோம். பழனிக்கு போயாச்சு, ஒரே கூட்டம். எங்கள் பையன் எப்போவுமே பாதி ஜோக்கு தான் பேசுவான். அம்மா நீ கோயில் கிளம்பினா நீ 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பியே, என்னவோ எல்லாம் இவ்வளோ கூட்டமாக இருக்கேன், நம்ம அப்படியே யூட்டர்ன் எடுத்து பத்திரமா போயிடலாம் வீட்டுக்கு. நான் சொன்னேன், நான் போய் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐ வில் கிவ் அ ட்ரை. சரின்னு சொன்னான். நீ போய் பேசு, நாங்கள் வரல. நான் அங்கே நேராக போய் உட்காந்துட்டு மாதிரி ஜெயராமன் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை. அவங்க எழுந்து நின்று வாங்க வாங்க மேடம் வாங்க, உங்களுக்கு இல்லாத வாங்க அப்படி சொல்ல. எனக்கு புரியவே இல்லை மனசுக்குள்ளே. ஜெயராமன் ஒரு வேர்டு தான் சொன்னேன், ஒன்றுமே நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, இப்படி மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நேராக அப்போ பெஞ்சு வந்த புதுசு கடற்கடன்னு எங்கள் 4 பேர் 4 பேர், நானே எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்குவாங்க 4 பேரும் போகிறோம். பெஞ்சு அப்படியே கதவை திறந்து விடுறாங்க. டிக்கெட் அப்படின்னு கேட்குறேன். உங்ககிட்ட போய் டிக்கெட் வாங்க முடியுமா மேடம்? எனக்கு அடுத்ததும் புரியல. நேராக போனால் அவ்வளோ கூட்டம். அன்னைக்கு பங்குனி உத்திரம் நான் கவனிக்காத, நான் அன்னைக்கு கிளம்பி போயிட்டேன். பொதுவாக விசேஷ நாளில் போக மாட்டேன். நான் என்ன நினைப்பேன், நீங்கள் சொன்ன நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எல்லா நேரம் முருகன் நம்மளோட இருக்கார். அந்த மாதிரி எந்த நாளில் விசேஷ நாளில் போய் கூட்டத்தை விட நம்ம தனியாக நல்லா பார்க்கலான்ற கேரக்டர் எல்லா நேரமும் தெய்வம் என் கூடவே இருக்குங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. பங்குனி உத்திரத்துக்கு போயிட்டேன், அது எனக்கு தெரியல. அங்கே பார்த்தேன்னா அப்படியே பால் காடி எல்லாம் எடுத்துன்னு வரா, விஞ்சு அப்படி திறந்து விடுறா. கூட்டம் பார்த்தீங்கன்னா பேக்கில் அவ்வளோ நிற்கிறது. எங்களுக்கு கேட்டை திறந்து விட்டு கிடுன்னு முருகன்ட்ட போய் நின்னாச்சு.
பழனி முருகன்ட்ட பேக்கில் திரும்பினா அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம். எப்படிடா முருகனை பார்க்குறதா இந்த கூட்டத்தை பார்த்து பிரமிக்கிறதான்னு தெரில, என்ன வேண்டுறதுன்னு தெரில, கண்ணிலேயும் தண்ணியாக வருது, வேண்டக்கூட தெரியல. அப்புறம் திரும்பி அதே மாதிரி நல்லா தரிசனம் முடிச்சு விஞ்சில் ஏறுறோம். அதே மாதிரி முதல் கதவை திறந்து விட்டு எங்களை உட்கார வச்சாங்க. அப்புறம் கீழே வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. நான் சொன்னேன், ரொம்ப நன்றி, எங்களை ரொம்ப நன்னா கவனிச்சு நீங்கள். அதுக்கு அவர் என்ன சொன்னார், எங்களோட ஈவோ ஜெயராமன் அனுப்பிச்சிருக்கும் போது நான் உங்களை கவனிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னார். உடனே நேக்கு தெரியாது, நான் சொல்ல வந்தது எங்கள் ஜெயராமன் அங்கிள். அவர் சேஷாதிரி சுவாமிகளோட அண்ணா. ஆக்சுவலாக இப்போ இருக்கார்ல சேஷாதிரி சுவாமிகளோட அண்ணா, கூட பிறந்த அண்ணா. அவரை தான் நான் நினச்சேன் மேன் பவர் அசஸ்மெண்ட் டீமில் இருக்கான்னு சொல்லலான்னு வந்தேன். அதெல்லாம் என்னை சொல்ல விடலை. அவர் ஜெயராமனோடனே எழுந்து நின்றாரு. அப்போ ஈவோ, அங்கே இருக்கிற ஈவோ பேரும் ஜெயராமன்றது எனக்கு தெரியாது. இந்த ஒரு வார்த்தை வந்து அப்படியே மாறிடுது. அதான் நான் நினச்சேன், நன்றி வரையே முதலே சொல்லக்கூடாது, அவன் மாறிடும். எல்லா நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் அதனால தான் நன்றி வரைய வச்சிருக்கா அப்படின்னு நான் நினைப்பேன். இது என் வாழ்க்கையில் முருகன் வந்து நீ எப்பவுமே கஷ்டப்படுவியா, சந்தோஷமா இருன்னு எனக்கு இது கொடுத்தது. முருகனோட அருள்னால தான் நான் ஜெயராமன் முதல்ல என் வாயிலேருந்து வந்தது, கண்டேன் சீதை மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், அதனால அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்குமே அது தெரியணும், ஏன்னா பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. நான் முதல்ல ஆதனில் வரும்பொழுது அந்த விஷயம் சொல்லி தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரேன். அது யார் என்ன எந்த சொற்பொழிவில் பார்த்தாலும் நீங்கள் ஆதனில் இதை சொன்னீங்களேன்னு வாங்க. அது என்னன்னா, ஒரு 2011 புது ஹோண்டா ஆக்டிவா வண்டியை வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் இன்னைக்கு வள்ளி கல்யாணம் சொற்பொழிவு. மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறோம், நானும் கணவரும். தாம்பரம் வரைக்கும் 2 வீலர், அங்கே விட்டுட்டு வெள்ளக்கோட்டைக்கு பஸ் விடறோம். டிசம்பரில் வாங்குறோம், ஜான்வரியில் சுவாமி கல்யாணம். 30 நாள் அதுதான் வண்டி. நான் வண்டியை பற்றி தான் பெருமையாக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு 1 மாதம் ஒரு இஎம்ஐ கட்டின வண்டியோ கட்ட போகிற வண்டியோ புத்தம் புது வண்டியோட விடறோம். பக்கத்துலேயே வெள்ளக்கோட்டை பஸ். நாங்கள் சீக்கிரம் போனோம், அப்போ தான் கல்யாணத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கல்யாணம் முடிஞ்சுதான் எனக்கு அங்கே சொற்பொழிவு, ஆனால் கல்யாணத்துலேயும் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. வந்துடுச்சு பஸ்ஸுன்னு ஓரமாக ஒரு சண்டே, அது காலையில் ஒரு 8 மணி, மூடின ஒரு தேநீர் விடுதி மாதிரி இருக்காங்க, ஒரு டீ கடை. அங்கே வாசலில் விட்டாச்சு, ஏறியாச்சு. வல்லக்கோட்டை போகிறோம், கல்யாணம் நடக்குது. அம்மா சொன்ன மாதிரி அந்த வள்ளிக்கு சீர்வரிசையெல்லாம் தூக்கின்னு போகிறோம். பெருமை எங்களுக்கு, நம்மெல்லாம் வள்ளி விட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் முடிஞ்சு என் சொற்பொழிவு முடிஞ்சு நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த நிர்வாகி கிட்ட சொல்கிறேன். அவர் சொன்னார், எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்க? தாம்பரம்ல தான் சார் எங்கள் வண்டி இருக்குது, அங்கேருந்து 2 வீலரில் போயிடுவோம், இங்கேருந்து தாம்பரத்துக்கு நிறைய பஸ் உண்டு வெள்ளக்கோட்டையில். நானும் சாப்பிட்டேன், எங்கள் வீடு தாம்பரம்மா, நான் உங்களை அங்கே ட்ராப் பண்ணிடுறேன், உட்காருங்க, ஒரு 20 நிமிஷம் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உட்காரும் பொழுது அந்த வல்லக்கோட்டை அறை முழுக்க சிட்னி முருகர், மலேசியா முருகர்னு உலகத்தில் இருக்கிற எல்லா முருகருடைய திருவுருவப்படம் அப்படியே ரசித்து பார்க்கும்பொழுது பாமன் சுவாமிகள் படமும் இருந்தது. இதெல்லாம் நான் எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா, இதெல்லாம் உண்மையாக நடந்தது. யாராவது வல்லக்கோட்டை எதிர்க்க இருக்கிற சத்திரத்தில் இது இருக்கும். அப்போ என் கணவர் இப்படி பேக்கெட்டில் பார்த்துட்டு சாவி காணோன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், புது வண்டியினுடைய சாவி கிடையாது. அச்சோ, அதுக்கப்புறம் இந்த தருமி நாகேஷ் மாதிரி மாறியாச்சு. மீனாட்சி சொக்கான்ற மாதிரி முருகா நாங்கள் வண்டி, அதுவரை பதட்டமே இல்லை பாருங்க. 8ல் விட்டது மணி 1:30, பதட்டமே கிடையாது. நல்லா சாப்பிட்டாச்சு, உட்காந்தாச்சு. முருகா முருகான்ட்டு அப்புறம் முருகரை விட்டுட்டேன், பாமன் சுவாமிகளை பிடிச்சிருந்தேன். எனக்கு யாரையும் தெரியாது உங்களை விட்டா. நீங்க உங்க கோயில்ல என்ன எழுதியிருப்பீங்க, என்னை விட்டாலும் உன்னை நம்பி வர பக்தர்களை நீ விடக்கூடாது, அந்த பரம ரகசிய சக்தி ஆதரித்தருள வேண்டும். எனக்கு 1 மந்த் வாங்கின வண்டி எவ்வளோ தெரியுமா? வண்டி என் வருமானம் எவ்வளோ தெரியுமா? நான் அவர்கிட்ட பண்ணி நீங்க தான் யாராவது காப்பாற்றணும்னு பேசுறேன். உள்ள பதட்டம், ஆனா யாராவது வந்து பேசும்போது சிரிச்சுட்டே பேசணும். உள்ள திருப்பி நீ வண்டி, நீ சாவி எடுத்திருக்கலாம்ல, நான் சாவி எடுத்திருக்கலாம்னு 2 பேருக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச உடனே. ஏன்னா அப்பதான் யோசிக்கணும், தவறுன்னு பண்ணும்போது இன்னொருத்தர் மேல பழி போடுவோம்ல, அது நமக்கு இயற்கை தானே. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் பொறுமையா வரார். வந்து கார் முழுக்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசுறார், அங்க இருக்கிற லேண்ட் வேல்யூலாம் பேசுறார். எங்களுக்கு அந்த 50,000 வண்டி தான் அப்போ ஒரு 51,000 2011 விலை கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த 50,000த்திலேயே இருக்கு. அவர் இங்க இருந்த லேண்ட் எவ்வளோ தெரியுமாமான்னு நாங்க ஆனா சிரிச்சு பதில் சொல்லணுமே, சிரிச்சே பதில் சொல்லி அவர் காரை விட்டு கிளம்பிட்ட உடனே வரேன். ஏன்னா அதுவரை ரொம்ப அப்படியே தன்மையா நடந்த அந்த கார் அப்படி போச்சு. நாங்க ஓடி போனோம். ஓடி போய் பார்த்தா வண்டி இல்லை, அழுகையா வருது. 1 மாசம் ஆனா கிளம்ப மாட்டோமே, அங்கேயே நிப்போம்ல கொஞ்ச நேரம். சரிப்பா வண்டி இல்ல, 21G ஏறி மயிலாப்பூர் போலாம், போக மாட்டோமே. அண்ணா இங்க யாராவது வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண் கலங்குது, நிக்கிறோம்.
ஒரு 2-3 நிமிஷம் நாங்க நின்னோம், அவ்வளவுதான். 5 நிமிஷம் தாண்டி இருக்காது. ஒருத்தர் வந்து 2 வீலர் தேடுறீங்களா அப்படின்னாரு. ஆமா, அந்த பேங்க் அந்த சந்துல ஒண்ணு இருக்கு, அந்த பேங்க் வாசல்ல இருக்கு. அன்னைக்கு சண்டே இல்லையா, 3 மணி ஆயிடுச்சாங்க நான் வரும்பொழுது. போய் பார்த்தா பேங்க் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி அண்ணா கையில ஒரு கோலை வச்சுட்டு இருக்காரு. அது வேல் மாதிரியே எனக்கு தெரியுது. நான் தான்மா சாவியோட விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு அந்த டீ கடை இல்ல, பரபரப்பான இடம் இல்லையா தாம்பரம், எடுத்துன்னு வந்து இங்க வச்சுட்டேன். ஆனா எனக்கு ஏதாவது ஒரு விவரம் சொல்லுங்க, உங்களோடதா, சாவியில என்ன போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளங்கள் கேட்கிறாரு. அந்த கீ செயின் என்னவோ அதெல்லாம் நான் சொல்லி வண்டி நம்பர் சொல்லிட்ட உடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு அந்த வண்டியுடைய சாவியை கொடுத்தார். இதெல்லாம் விட அதிசயம் என்னன்னா, இப்படி யாராவது உண்மையா பண்ற மனிதர்களுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கிற பழக்கம் வருது. சிலர் பணம் எதிர்பார்க்கவும் பார்க்கலாம். இப்ப எனக்கு கொடுத்தா தப்பா, குடுக்கலன்னா தப்பா, ஆனா எனக்கு ஏதாவது தரணும்னு ஆசையா இருக்கு. என் கையில அப்ப இருந்த என்னுடைய வசதிக்கு ஒரு ₹200 இருந்தது. அண்ணா இது உங்க சகோதரியா நினைச்சு வாங்கிக்கணும். இத நான் வாங்கிட்டா இத பணத்துக்காக பண்ணதா மாறிடும்னாரு. சொன்னது செல்வந்தர் இல்லங்க. ஒரு செல்வந்தர் அத சொன்னா ஒத்துக்கலாம். கடைசி வரை நான் கெஞ்சறேன், அண்ணா என்னுடைய ஏதாவது டிஃபன் சாப்பிட வாங்க, உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய். கடைசி வரை வாங்கல. அந்த வண்டி முழுக்க நாங்க அதையே பேசிட்டு 15 வருஷமா பேசுறோம். அதுக்கப்புறம் 2 ஹோண்டா ஆக்டிவா மாத்திட்டோம். ஆனா அந்த ஹோண்டா ஆக்டிவானா வேணும் அப்படின்னா முருகன் எங்கேயாவது நீ என் கல்யாணத்தை பாரு, உன்னோட வேலையை நான் பாக்குறேன்னு ஒரு கோலை வச்சுட்டு கூட முருகன் இருப்பான் அப்படின்றது தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவஉமையாளம்மா சொன்னாங்க, சிறுவாபுரிக்குள்ளெல்லாம் யாரு போக முடியும். எனக்கு எங்க வீட்டினுடைய ஒரு விஷயம் சிறுவாபுரி போய் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அந்த பதிவு நடக்கிற அன்னைக்கு அவனை பார்த்துட்டு வரணும்னு ஒரு வேகம். என் கணவரால அன்னைக்கு வேற ஒரு வேலை, அவர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கணும். ஏதோ ஒரு வேகம் 40 கிலோமீட்டர் தானே, 2 வீலர்ல போயிடலாம், 2 வீலர் எடுத்துட்டேன். காலையில 4:30 மணிக்கு கிளம்புனேன். எங்க அம்மாவுக்கு ஒரு பயம், காலையில நீ தூங்கிடுவ, அம்மா நீ வேண்டாமா, நீ வந்தா ஸ்லோவா போவேன். இல்ல நான் ஸ்லோவா போனோம் தான் நான் வரேன், இல்லைன்னா நீ ரொம்ப வேகமா போவேன்னு பயமா இருக்கு அப்படின்னு. காலையில 4:30 மணிக்கு 75 வயசு எங்க அம்மாக்கு, என் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டேன். அம்மா நீ வேண்டாமா, நான் 8 மணிக்குள்ள வரணும், குழந்தைகளை கிளப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணுன்ற. நான் வரேன், 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டோம், குழந்தையை கிளப்புறது இன்னைக்கு. சரின்னு வண்டி எங்க அம்மாவால என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ஃபாஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சுது. ஏன்னா வயசானவங்கள கூட்டிட்டு போறோம். எங்க அம்மா எதுக்கு உட்கார்றாங்கன்னா, போற காத்துல நான் ஏதாவது தூங்கி விழுந்துற போறேன். ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து நான் அவங்க தூங்குறாங்கன்னா நான் பார்த்துன்னு வரேன் காலையில காத்துல. இப்படியே செஞ்சு 6:30 மணிக்கு போறோம் சிறுவாபுரி. காலியா இருக்கும், அது ஒரு வியாழக்கிழமை, செவ்வாதான கூட்டம்னு எனக்கு ஒரு நினைப்பு. போனா வியாழக்கிழமை 6:30 மணிக்கு ஒரு 300 பேர் நிக்கிறாங்க மேல. 7 மணிக்கு தான் கதவே திறப்பாங்க. 7 மணிக்கு கதவை திறந்து 300 பேர் பார்த்து ஒரு 8 ஆயிடும். எனக்கு பிரச்சனை என்னன்னா 8 மணிக்கு அப்புறம் டிராபிக்ல இங்க பதிவு பண்றதுக்கு நான் வரணும். அச்சச்சோ, உன்னை பார்த்துட்டு தான் பதிவு பண்ணுவேன் வேற ஒரு பிரமாணம். முருகன் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, இதனா வாசல் வரை வந்துட்டோம், கோபுரமே இவன் பார்த்துட்டு கிளம்பிடலாமா அப்படின்னா திருப்பியும் ஒரு மைண்ட் வாய்ஸ் வருது. சரி பார்த்துட்டே போலாம், டிராபிக்ல மாட்டிப்போம். இத்தனை இருக்கும் பொழுது அந்த கியூல நிக்கிறதுக்கு அம்மாவை மூச்சு வாங்கும். எங்க அம்மாவுக்கு நடக்கு. சண்முக கவசம் சொல்லிட்டு தான் அம்மா வராங்க. மெதுவா வாமா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போறேன். அங்க இருந்த ஒருத்தர் சொன்னார், அம்மா இவ்வளோ உடம்பு முடியாத மாதிரி இருக்காங்க. ஆமா சார், அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு ப்ராப்ளம், வர வேண்டாம், முருகரை பார்க்கணும் வரணும். அங்க போக வேண்டாம், இந்த வழியா உள்ள போயிடுங்க. 6:40க்கு எங்களை திறந்து கோயிலுக்குள்ள விட்டாங்க. ஆனா நீங்க வெயிட் பண்ணணும், 7 மணிக்கு தான் சன்னிதானம் திறக்கப்படும். அப்படி விட்டதுக்கு காரணமே அவ்வளவு வீசிங்கோட வந்த எங்க அம்மா. அந்த அம்மாவை தான் நான் வீட்டுல உட்காருனேன். அவங்க தான் நான் வருவேன்னு வராங்க. அவங்க தூங்கலையா நான் பார்த்துட்டு வரேன். அவங்களால மெதுவா போறேன். உள்ள போய் உட்கார வச்சாங்க. 6:50க்கு குருக்கள் வந்து முருகனை திறந்துட்டார். அப்ப திறக்கும் பொழுதே நாங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள இருக்கோம். ஏன்னா அந்த வரிசையை இன்னும் விட ஆரம்பிக்கல. 7:10க்கு ஏதோ ஒரு முதல் கால சின்ன பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கான அந்த பழைய மலர்கள் எடுத்து புது மலர்களை சாத்தி தான் விடுவாங்க போல இருக்கு. எனக்கு அது தெரியாது அன்னைக்கு. 6:50க்கு உள்ள போனோம். திரை விலகி முருகனுடைய முதல் ஏகாந்த தரிசனம் எனக்கு ஏன் கிடைச்சதுன்னு தெரியல. ஒரு 7:10 வரைக்கும். அப்பவும் அவங்க எங்களை கிளம்பல, அந்த தரிசனம் ஆரம்பிக்கல. 7:10க்கு அப்புறம் முருகா எனக்கு டைம் இல்லை முருகா, எனக்கு அங்க போகணும் டிராபிக்குள்ளன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் நானும் எங்க அம்மாவை மட்டுமே பாக்குறோம். அப்ப எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் அவங்க மூச்சு வாங்குறதால, அவங்க முதியவர், கொஞ்சம் உடல் நலம் இப்படி இருக்கிறதுனாலதான் நான் உள்ள போறேன்னு எனக்கு அப்ப தெரியாது. இது என்னைக்கு நடந்தது? போன வியாழக்கிழமை நடந்தா அற்புதம். இப்படி நடந்தது ஒரு அழகான விஷயம். ஆமா. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலயோ இல்ல உங்களுக்கு தெரிந்தவங்களுடைய வாழ்க்கையிலயோ முருகருடைய திருவிளையாடல். இப்ப மேடம் சொன்னாங்க சிறுவாபுரின்ட்டு, போன வாரம் நடந்ததுன்னு சொன்னாங்க.
அதே போல எனக்கும் போன வாரம் சிறுவாபுரி முருகன் ஒரு அற்புதத்தை பண்ணான். ஓகே. எப்படின்னா, ஒரு மருத்துவக் கல்லூரியில சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டுருந்தாங்க. அங்க ம். போய் பேசி முடிச்சுட்டு பக்கத்திலேயே பெரியபாளையம் பவானி அம்மனை தரிசனம் ம். பண்ணலான்ட்டு தரிசனம் பண்ணிட்டு, ஓகே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த பெரியபாளையம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முக்தீஸ்வரர் கோயில் இருக்கு. ம். அதே போல எருமைவெட்டிப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா பார்க்கணும், அந்த அம்மனை ஓகே. வந்து ரொம்ப நாளா பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நானும் என்னுடைய நண்பரும் வந்து வண்டியில போயிட்டு இருக்கோம். மேப்ல வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் காட்டுது. ம். ஆனா நாங்க போகக்கூடிய அந்த வண்டி வந்து எங்கெங்கேயோ ஆனா நாங்க அந்த அம்மனை பார்த்துட்டு ஓகே. சிறுவாபுரி முருகனையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம் தான் நாங்க பிளான் பண்ணோம். ஆனா என்னமோ தெரியல, போற வழியில எல்லாமே தடங்கள். ம். ரோடு சரியில்லை, போற பாதை எல்லாமே செங்கலை கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஓகே. காரு அடி வாங்குச்சு. எல்லாமே தாண்டி தாண்டி அந்த அங்காளம்மன் கோயிலுக்கும் அந்த முக்தீஸ்வரர் கோயிலுக்கும் போகவே முடியல. ம். சரி, இப்பவே இவ்ளோ நேரம் ஆயிடுச்சே. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வேற ஒரு வழியா போனீங்கன்னா ஓகே. நீங்க இந்த அங்காளம்மன் ம். கோயிலுக்கு போலாம். அது ஒரு ஃபாரஸ்ட் வழியா உள்ள போகணும்னு சொன்னாங்க. அப்பவே மணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம போனா வேலைக்கு ஆகாது. சரி, பக்கத்துல தானே வந்துட்டோம். சிறுவாபுரி முருகனை பார்க்கலாம். ஆனா நான் சிறுவாபுரி முருகப்பெருமானை பார்த்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை. இப்போ சிறுவாபுரி முருகரை எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. நம்ம ஒரு காலத்துல அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து பாடணுமாச்சு. ஐயனை போய் பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த தடவை எப்படியாவது பார்த்துடணும்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேன். ம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா போறேன். ஒரு 10 மினிட்ஸ்ல நான் முருகனை பார்த்துட்டேன். அப்ப என் ஓகே. நண்பர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே போறேன். அதாவது முருகன் தான் நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கான். அம்பாள் அழைக்கல. ம். அதனால நீ அம்பாளையும் முத்தீஸ்வரரையும் பார்த்துட்டீன்னா என் பக்கத்துல நீ வரமாட்ட. மணி ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு ஆமா. கிளம்பிடுவேன். ஏன்னா நான் கேளம்பாக்கம் போகணும். அதனால நீ என்ன வந்து பார்த்துட்டு போன்ட்டு இவ்ளோ தடங்களை பண்ணி முருகன் அந்த மாதிரி ஒரு தரிசனம். அப்போ அம்மா வந்து சொன்னாங்க, பாம்பன் சுவாமிகள், அதாவது அடியோட வாழ்க்கையில பாம்பன் சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள். நான் வந்து என்னுடைய தாத்தான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய தாத்தாவை நான் பார்த்தது கிடையாது. தாத்தாக்களை ம். பார்த்தது கிடையாது. இது அந்த 2016 சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முழங்கால்ல வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி உள்ளுக்குள்ள ஓகே. வருது. ம். எனக்கு நல்லா தெரியுது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே ம். இருக்கு. நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், என்னடா அது, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை எனக்கு வருது. அப்ப வந்து பௌர்ணமிக்கு பாம்பன் சுவாமிகள் கோயில்ல ஓகே. இரவு வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா குமராஸ்தவ மந்திரத்தை வந்து விபூதியில எழுதி, சக்கரத்துல எழுதி, ம். அப்போ வந்து ராமஜெயம்னு ஒரு ஐயா, ஒரு சித்தர் ஐயா மாதிரி அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு வாழ்ந்த சித்தர் அவரு. இப்ப அவர் சமாதி ஆயிட்டாரு. ஓகே. அவங்களுடைய அந்த வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே நன்மையை செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. ம். அந்த விபூதியை நிரப்பி அதுல முருகப்பெருமானுடைய சக்கரத்தை போட்டு சடாக்கர மந்திரத்தை வேளாலேயே எழுதி 12 மணிக்கு பூஜை பண்ணி அந்த விபூதியை விடிய விடிய பிரசாதம் கொடுப்பாங்க. ஓகே. அந்த விபூதியெல்லாம் வச்சுதான் அடியவளுடைய வாழ்க்கைலாம் வந்து நிறைய அந்த இடர்கள் அதெல்லாம் மாறுச்சு. அப்போ வந்து கால்ல முழங்கால்ல ஒரு சின்ன கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சது. டாக்டர், இப்ப நம்ம மருத்துவத்துறையில இருக்கிறோம், டாக்டரை போய் பாக்குறதா இருந்தா பார்க்கலாம், ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு, கண்டிப்பா. இல்ல என்ன டயக்னோஸ் பண்ணுவாரு. எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் உடல் உபாதைன்னு வரும்பொழுது, நான் இத்தனைக்கும் உடற்கூறியலாளர், எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்ட்டு. ஆனா மனசு வந்து மருத்துவரை போய் பார்க்கணும்னு அணுகல. ஆனா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மருத்துவரை போய் பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது எல்லாருக்குமே எல்லாமே நடந்துராது. நம்ம மருத்துவத்துறையில இருக்கிறோம்னால மருத்துவத்தை போய் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா. நான் இருந்த காலகட்டத்துல எனக்கு பார்க்க தோணல. என் ம். மனசு பார்க்க தோணல. நான் வந்து பாம்பன் சுவாமிகளை முழுமையா நம்பினேன். ம். உங்களுடைய திருநீரை எடுத்து நான் பூசுறேன். அடுத்த பௌர்ணமிக்கு நான் வரும்பொழுது என் கால்ல இது இருக்கக்கூடாது. அதே போல நீங்க அஹ் அஹ் சத்தியமாக நடந்த உண்மை. அந்த விபூதியை எடுத்து மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, ஓகே. துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே. திருநீரை பத்தியே வந்து ஞானசம்பந்த சுவாமிகள் 10 பாடல்கள் ம். பாடியிருக்கிறாருன்னா, திருநீரினுடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை. கண்டிப்பாக. இது அடியோல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் கால்ல அது கிடையாது. சோ அப்போ வந்து இன்னும் வந்து பாம்பன் சுவாமிகள், என்னோட வாழ்க்கையில பாம்பன் சுவாமிகள், நான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு மருந்தும் தேவை, ம். அதே சமயத்துல இறைவன் மீதான மந்திரமும் தேவை. கண்டிப்பா. நாம நல்லா இருக்கணும்னு தான் அருளாளர்கள் பாடிட்டு போயிருக்காங்க. அருளாளர்கள் வந்து வேலை இல்லாத எதுவும் பாடல, அவங்க அனுபவிச்சதை தான் பாடினாங்க. அப்போ குமராஸ்தவத்தை சொல்லுங்க, 44 மந்திரங்கள். ஓம் சண்முக பதையே நமோன்னு. உடம்பு சரியில்லையா, டாக்டரை போய் பாருங்க. கண்டிப்பா. அதை தாண்டி நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு திருநீரை கையில எடுத்து ஓம் சண்முக பதையே நமோ நமக, சண்மத பதையே நமோ நமன்னு சொல்லிட்டு அந்த திருநீரை பூசுங்க. நிச்சயமாக அது மந்திரமாகவும் அது காப்பாகவும் வந்து நிற்கும். இல்லையா, சண்முக கவசம் படிங்க. அண்டமாய் அவனியாகி அரியுனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசைக்காக. நமக்கு பகை இருக்குதா, ம். பகை கடிதல் படிங்க. கண்டிப்பா. திருவளர் சுடர் உருவே, சிவைக்கராமம் உருவே. சரி, திருச்செந்தூர் முருகப்பெருமான நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா,
அவனை நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படலை. ஆனா அவன் நம்ம கிட்ட வந்து நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பூசையில வந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் பாடலை பாடி நடந்த அதிசயம் இது. எவரொருவர் பாம்பன் சுவாமிகளுடைய பஞ்சாமிர்த வர்ணம், அதாவது இலங்கு நன்களை இறைஞ்சனோடு என்று வரும், அந்த பஞ்சாமிர்த வர்ணம் பாடப்படும் இடங்களிலெல்லாம் நான் வந்து நிற்பேன் என்று திருச்செந்தூர் முருகப்பெருமான் சத்தியம் செய்திருக்கிறார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இன்னொரு அற்புதம் அது என்னன்னா, நான் சென்னிமலைக்கு ஒரு முறை போயிருந்தேன். எப்படின்னா, நம்ம கூனம்பட்டி ஆதீனம்னு சொல்லுவாங்க, கல்யாணபுரி ஆதீனம் சொல்லுவாங்க, அவங்களுடைய ஞான பட்டாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அந்த பட்டாபிஷேகத்தை எல்லாம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய சிவஸ்தலங்கள், பவானி சங்கமேஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு என்னுடைய நண்பர்களோட நான் என்ன பண்றேன், சென்னிமலை முருகப்பெருமானை பார்க்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா நாங்க அந்த இரவு நேரம், மாலை அந்த முடிகிற நேரத்துல, கோயில் சாத்துற நேரத்துல நாங்க போறோம். நாங்க பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை கேட்கிற, சென்னிமலைக்கு எப்படிங்க போகணும்ட்டு. அவர் சொல்றாரு, இந்த நேரத்துக்கு போய் சென்னிமலைக்கு வரீங்களே, கோயில் சாத்திட்டு இருப்பாங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னது கோயில் சாத்திருப்பாங்களா? உன்னை பார்க்க தானே முருகா இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம், இருந்தாலும் அவ்வளோ பேக் வெயிட்டை வச்சுக்கிட்டு நான் ஓடுறேன், என் நண்பர்களும் பின்னாடி ஓடி வராங்க, எப்படியாவது முருகனை பார்த்துடணும். முள் மனசு சொல்லுது கோயில் திறந்திருக்கு, நான் கீழே இருக்கிற சொல்றாரு கோயில் மூடிரும் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் மேல ஒரு பக்தியோட ஓடுறோம். பாத்தீங்கன்னா மலை உச்சி, அது கொஞ்சம் பெரிய மலை தான் அது. இவ்வளவு பெரிய மலைன்னு எனக்கு தெரியாது. மூச்சு வாங்க ஓடி போய் நின்னாச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் போட்டிருக்கு. அங்க இருக்கவங்கிட்ட பதட்டமா கேட்கிறேன், சாமி இப்ப கோயில் சாத்திட்டாங்களான்ட்டு. இல்லம்மா, அர்த்தஜாம பூஜை நடக்குது, இருங்க சுவாமியை பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஸ்கிரீனை திறந்தாங்க, சுவாமியை பார்த்தோம். அவ்வளோ சந்தோஷம். அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கேட்கிறேன், ஐயா நான் ஒரு பாட்டு பாடலாமான்ட்டு. அதுக்கு அந்த குருக்கள் சொல்றாரு, அர்த்தஜாமம் முடிஞ்சு பாடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். அப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, சரி பாடுங்கன்ட்டாரு. அப்ப பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு பாடலை பாடும்பொழுது அந்த முருகனுடைய சிரசுல இருந்து அவ்வளோ மலர்களும் அப்படியே சரிஞ்சு விழுது. அவ்வளவு சந்தோஷம். சரி, யூஸ்வலா நாங்க தலையாத்திரைக்கு போகும்போது இந்த ரூம் எடுத்து தங்குற பழக்கம்லாம் கிடையாது. கோயில் வாசல்லையே படுத்துப்போம். அப்படியே கிராமப்புறங்களா போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆத்துலயோ பம்ப் செட்லயோ குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போறது. அப்படிதான் நாங்க இன்ன வரைக்கும் நாங்க எங்க நண்பர்கள் அடியார்களோட பண்ணிட்டு இருக்கிறது. நைட் எங்க தங்குறதுன்னு ஒரு கேள்வி. அப்போ நான் என் நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கேன், கோயில் வாசல்லே படுத்துடலாம் அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சொல்லிட்டாரு, இங்கெல்லாம் படுக்க கூடாது, என்னன்னா அடிவாரத்துக்கு போயிருங்க. இதை ரொம்ப நேரமா ஒரு சிவனடியார் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. ஐயா நாங்க வந்து யூஸ்வலா சிவனடியார்கள்னா அந்த தலத்தோட பேரை சொல்லிதான் சொல்லுவாங்க. ஐயா நாங்க திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில் அடியார்கள்னு சொன்ன உடனே அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. எங்க 3 பேரையும் அவருடைய கார்ல ஏற சொன்னாரு. அவங்க மனைவி, அவங்க மகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல அவங்கள விட்டுட்டு எங்க 3 பேரையும் அவருடைய சொந்த ஹோட்டல்ல தங்க வச்சு, மறுநாள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்க போதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க ஏதோ தங்க வச்சுட்டு மறுநாள் அனுப்பி விட்டுடுவாரு. நாங்க இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கிறதே பெரிய விஷயம், ராத்திரி எங்க தங்குறதுன்றது. மறுநாள் காலையில எங்களுக்கான உணவு, அதுவும் சிவனடியார்கள் கொண்டு வராங்க. அதன் பிறகு அவர் எங்களுக்கே தெரியாம 2 காரை புக் பண்ணி இன்னொரு 2 சிவனடியார் குடும்பத்தையும் வர வச்சு, எனக்கு வந்து ஆலயம் வழிபடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டுல இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அதாவது திருமுருகன் பூண்டி, அவிநாசி, திருப்பாண்டி கொடுமுடி, அதே போல கரூர், அப்புறம் வந்து வெஞ்சமாங்கூடல், பவானி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த 6 கோயில், ஆனா அவர் 7 கோயிலும் கூட்டிட்டு போய் காட்டணும்னு தான் நினைச்சாரு, திருச்செங்கோட சேர்த்து. ஆனா இந்த 6 கோயிலுமே 7:30 மணி வரைக்கும் எங்களை அவரோட சொந்த செலவுலயே கூட்டிட்டு போய் ஒவ்வொரு தலங்களையும் கிட்ட வரைக்கும், சுவாமிக்கு பக்கத்துல, அதாவது முதல் அந்த பிராகாரம் வரைக்கும் கிட்ட போய் காட்டி நாங்க சந்தோஷப்படுறத பார்த்து அந்த சிவனடியார் சந்தோஷப்பட்டாரு. அப்போ இரவுல வந்து எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் 9 மணிக்கு வந்து ட்ரெயினையும் ஏத்தி விட்டுட்டு வரும்பொழுது எங்களுக்கு சாப்பாடுக்கும் அவர் அரேஞ்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பெரிய கதையா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது. இப்ப இந்த வெஞ்சமாங்கூடல், இந்த கரூர், திருச்செங்கோடு இதெல்லாம் ஒரே நாள்ல பார்க்கறது சாத்தியம் கிடையாது. கார் இருந்தா மட்டும்தான். அந்த அளவுக்கு வசதி நமக்கு கிடையாது. நாம ஏதோ வந்தோம், ட்ரெயினை பிடிச்சு வந்தோம், சாமியை பார்த்தோன்னு போறோம். ஆனா இவ்வளோ ஒரு பாண்டி கொடுமுடியெல்லாம் பார்க்கும் பொழுது திருமுருகன் பூண்டி, முருகன் வழிபட்ட சிவஸ்தலம். கண்டிப்பா. அப்ப இவ்வளத்தையும் நடத்தினது யாருன்னா அந்த சென்னிமலை முருகப்பெருமான் தான். எங்க தங்குறதுன்னு நான் கேட்டோம். நீ என்ன நாடி இவ்வளவு தூரம் ஓடி வந்த, உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த சென்னிமலை முருகப்பெருமான் நிகழ்த்திருக்கானா, இறைவன் சத்தியமாக இருக்கிறான்.